சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திருநங்கைகள் தலைமையில் இருக்கும் குடும்பத்தினர் பெற முடியுமா என்ற கேள்விக்கு முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டில்தான் தொடங்கப்பட்டது. திமுக கொடுத்த மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி. ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1,15,00,000 பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுகின்றன. அவர்களுக்கு ரூபாய் 1000 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. பலர் இந்த திட்டத்தில் இன்னும் சேர முடியவில்லை. காரணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு சில நெறிமுறைகளை வகுத்துள்ளது. அதன்படி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. அரசு விதிகளின்படி இன்னும் சில 1000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர வாய்ப்புள்ளது. இன்னும் 3 மாதங்களில் தகுதியான பெண்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட இருக்கின்றன. அப்போது கடந்த முறை விடுபட்டு போன பெண்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள். அதேபோல் திருநங்கைகள், கணவனை இழந்த பெண்கள், தனியாக வசிக்கும் பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற முடியும். இதற்காக சில விதி விலக்குகளை தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. அதாவது திருநங்கைகள் தலைமையில் குடும்பம் இருந்தால் அவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து மாதம் ரூபாய் 1000 பெற முடியும். அதேபோல் குழந்தைகளுடன் தனியாக வசிக்கும் பெண்கள், கைம்பெண்கள் உள்ளிட்டோரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறலாம். ஒருவேளை ரேஷன் கார்டில் மனைவியின் பெயர் விடுபட்டிருந்தால் 21 வயது பூர்த்தியான வேறு பெண்கள் இருந்தால் அவர்கள் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக கருதப்பட்டு ரூபாய் 1000 பெற முடியும். எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிமுறைகளை முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும். உங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 கிடைக்கும். தகுதியிருந்தும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் உங்களுக்கு இந்த தொகை கிடைக்க வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஜனவரி 1ஆம் தேதி முதல் தகுதியில்லாத ரேஷன் கார்டுகளை அரசு நீக்கி வருகிறது. கேஒய்சி சரிபார்ப்பை முடித்த நபர்கள் மட்டுமே தொடர்ந்து ரேஷன் வாங்க முடியும். ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு வழங்கப்பட்ட கடைசி வாய்ப்பு. இனி யாரும் ஏமாற்ற முடியாது. ரேஷன் கார்டுகளை ரத்து செய்ய அரசு உத்தரவு. அதாவது இமாச்சல பிரதேச மாநிலத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இகேஒய்சி செய்யும் செயல்முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் மலிவான ரேஷன் வசதியை பெறும் நுகர்வோர் ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இகேஒய்சி செய்து கொள்ள கடைசி வாய்ப்பு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் வழங்கப்பட்டது. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் இந்த வேலையை முடிக்கவில்லை. இதன் விளைவாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை ஜனவரி 1 முதல் கேஒய்சி செய்யாத ரேஷன் கார்டுகளை தற்காலிகமாக முடக்கும் செயல்முறையை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக மாநிலத்தில் 2.65 லட்சம் ரேஷன் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளன. இது போன்ற சூழ்நிலையில் நுகர்வோர் ரேஷன் கடைகளில் மலிவான விலையில் ரேஷன் பொருட்களை பெற முடியாத சூழலில் ஏற்பட்டுள்ளது.
இதன் காரணமாக நுகர்வோர் ரேஷன் கார்டுகளின் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க தொடங்கியுள்ளன. மாநிலம் முழுவதும் ஜனவரி 22ஆம் தேதி வரை கேஒய்சி சரிபார்ப்பு செய்த 49,925 ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டுள்ளன. ரேஷன் கார்டுகளின் கேஒய்சி செயல்முறை நடந்த 3 முதல் 4 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. நுகர்வோரின் வசதிக்காக கேஒய்சி செயல்முறையை நுகர்வோர் தங்கள் வசதிக்கேற்ப செய்து கொள்ளும் வகையில் இதற்கான காலக்கெடு பலமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு பிறகும் லட்சக்கணக்கான நுகர்வோர் இந்த வேலையை முடிக்கவில்லை. அதன் காரணமாக ஜனவரி 1 முதல் அத்தகைய ரேஷன் கார்டுகளை தற்காலிகமாக முடக்கும் முடிவை அரசு எடுத்துள்ளது. மாநிலத்தில் 2.65 லட்சம் ரேஷன் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளன. இதனால் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் மலிவான ரேஷன் வசதியை இழக்க நேரிட்டுள்ளது. ஆனால் அரசின் கண்டிப்பிற்கு பிறகு இப்போது 49,925 ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டுள்ளன. அத்தகைய சூழ்நிலையில் இந்த ரேஷன் கார்டுகளில் பதிவு செய்யப்பட்ட 2,01,297 பயனாளிகள் மீண்டும் மலிவான ரேஷன் பெற தொடங்கியுள்ளன. உணவு, சிவில் சப்ளை மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை கூடுதல் இயக்குனர் சுரேந்திர சிங் ரத்தோ கூறுகையில், இகேஒய்சி சரிபார்ப்புக்கு பிறகு மாநிலம் முழுவதும் 49,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. இப்போது இந்த நுகர்வோர் ரேஷன் கார்டுகளில் இருந்து மலிவான ரேஷன் வசதியை பெற தொடங்குவார்கள் என்று கூறியுள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2025 மத்திய பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன கிடைக்கும்? நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் வருமான வரி விஷயத்தில் மிக முக்கியமான அறிவிப்பை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மோடி அரசின் இந்த பட்ஜெட்டை மீது நடுத்தர மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளன. 2025 பட்ஜெட்டில் வரி அடுக்குகளில் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படும் என்றும் வரி செலுத்துவோர் மற்றும் நடுத்தர மக்கள் பெரும் நிவாரணம் பெற வாய்ப்புள்ளதாகவும் பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளன. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025 பட்ஜெட்டில் வருமான வரி அடுக்குகளில் மாற்றங்கள் பரிசீலித்து வருகிறார். ஆண்டுக்கு ரூபாய் 15 முதல் 20 லட்சம் வரையிலான வருமான வரி விலக்கு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நடந்தால் வரி செலுத்துவோருக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும். இதன் மூலம் நடுத்தர மக்களின் நிதி நிலை மேம்படும் என்றும் தக்க நிலையில் உள்ள பொருளாதாரத்துக்கு புதிய பலம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு தற்போது வருமான வரியில் நிவாரணம் வழங்க 2 வழிகளை பரிசீலித்து வருகிறது. முதலாவதாக 10 லட்சம் ரூபாய் வரை வருமானத்தை முழுமையாக வரி விலக்கு செய்வது. இரண்டாவதாக ரூபாய் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரையிலான வருமானத்தை 25% என்ற புதிய வரி பிரிவின் கீழ் கொண்டு வருவது. மத்திய அரசு கருத்தும் எந்த விருப்பமும் வரி செலுத்துவோர் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பயனளிக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.